என்னுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. ஆப்போசிட் பெட்டில் வேலட் என்கிற ஒரு சகோதரி என் மனைவியினிடத்தில் சுவிசேஷம் அறிவித்தார்கள். இயேசு என்கிற ஒரு தெய்வம் இருக்கிறாரு, அவரை நீங்கள் வணங்குங்க, இயேசுவினிடத்தில் ஜெபம் பண்ணுமா, உன் கணவருக்கு அற்புதம் நடக்கும், உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையில் முடியும்னு சொல்லி என் மனைவியினிடத்தில் அன்னைக்கு அறிவித்த ஒரு சுவிசேஷம். அந்த வேலட் என்கிற சகோதரியை இந்த 14 வருஷமாய் அநேக மேடைகளில் அநேக இடத்துல சொல்லுகிறேன். நான் பார்த்தது ஒரு தடவை தான், அவர்களை சந்தித்தது ஒரு நாள் தான். ஆனால் அவர்கள் அறிவித்த சுவிசேஷம் இந்த 14 வருஷத்திற்கு பிறகு உங்கள் மத்தியில் என்னுடைய சாட்சியை சொல்ல எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கு. அந்த சகோதரி அறிவித்த சுவிசேஷம் என் மனைவிக்குள்ள ஒரு கேள்விக்குறியாய் என்னிடத்தில் ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து என்னிடத்தில் கொடுத்து, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு, நம்மளை எப்படியும் கொன்னுடுவாங்க, எப்படியும் நம்ம சரியாய் வெளியில் போனாலும் உங்களை கொலை செய்ய அநேகர் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, வெளியில் போனால் எப்படியும் நம்மளை சிறைப்பிடிச்சிடுவாங்க. இந்த நிலையில் இருக்கும் பொழுது எதிர்க்க இருக்கிற இந்த சகோதரி இயேசு என்கிற ஒரு தெய்வம் இருக்கிறாரு, இந்த தெய்வத்தை நம்பினால் உன் வாழ்க்கை தரம் மாறணும்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப சிரிப்போடு ஏளனத்தோடு நகைப்போடு அந்த புத்தகத்தை வாங்கி பிரித்தேன். முதல் ஆண்டவர் என்னிடக்கு பேசின வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லி ஒரு வார்த்தையை கேட்டேன். எனக்கு வித்தியாசமாக இருந்தது இந்த வார்த்தை. எத்தனையோ காரியங்களை படித்திருக்கிறோம், எத்தனையோ புத்தகங்களை படித்திருக்கிறோம், எத்தனையோ வேதாந்தங்களை படித்திருக்கிறோம், ராமாயணம் படித்த, மகாபாரதம் படித்தேன். ஆனால் இந்த பைபிளை படித்ததே இல்லையே. நம்ம பகவத்கீதையில் என்னெல்லாம் எழுதியிருக்குன்னு தெரியும், ஆனால் இந்த பைபிளில் என்னெல்லாம் எழுதியிருக்குன்னு நமக்கு தெரியலையே. ஆனால் இந்த வசனம் ஏதோ ஒன்றை சொல்லுகிறதே என்று சொல்லி அன்னைக்கு ராத்திரி படுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆவி என்னை தொடுகிறதை நான் உணர்ந்தேன். இருந்தாலும் அந்த காரியத்தை மறந்து மறுபடியும் அங்கிருந்து வேகமாய் நாங்கள் மதுரைக்கு வந்தோம். இனி அந்த ஊரில் இருந்தால் நம்மளை எப்படியும் கொன்னுடுவாங்க, அதனால் மனுஷன் கையினால் நம்ம சாகக்கூடாது, நாமளே நம்மளுடைய உயிரை மாய்த்து கொள்ளுவோம். அதனால் வேகமாய் நாங்கள் பிரயாணப்பட ஆரம்பித்தோம். 1.5 வயசு குழந்தைய அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு நாம தான் மறிக்க போகிறோம், பிள்ளையாகுது நல்லா இருக்கட்டும் சொல்லி நானும் என் மனைவியும் பிரயாணப்பட்டு மதுரை வரல வந்தோம்.